வணக்கம். இன்னைக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா ஒரு தால் செய்ய போறோம். இந்த தால் தோல் நீக்காத உடைச்ச பச்சை பயிறு வச்சு இதை செய்யறோம். புரோட்டீன் ரிச் டிஷ் இது. இதுல ஹை புரோட்டீன், ஃபைபர், அயன் எல்லாம் கூட இருக்கு. லோ ஃபேட்டு, லோ கலோரியும் கூட. ஹெல்தியான இந்த டிஷ்ஷை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் காயட்டும். இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருகி வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் மஞ்சள் துருகி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து இதில் தாளிச்சுக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்க்குறேன். இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சிடுத்து இதில் கருவேப்பிலையை சேர்க்குறேன். இப்போ 1 by 1 எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 2 கப்புக்கு தண்ணி விடுறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு ஒரு 75 கிராம் நான் பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதை மூடி வெயிட் வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சா போதுமானது. இது மலர்ந்து வெந்திருக்கணும், ரொம்ப குழையக்கூடாது. அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு. இதை திறந்து பார்க்கலாம். இதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துக்கிறேன். இதை லேசாக கலந்து விட்டால் போதும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி எதுவும் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்குது, அப்படியே இருக்கலாம். உப்பு கூட இந்த நேரத்தில் சரி பார்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த தாலை நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.